இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறிய நிலையில் இன்று நள்ளிரவு சரியாக 1.25 மணி அளவில் துல்லிய தாக்குதல் பாகிஸ்தானுடைய 9 நிலைகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மிக வீரியமான வலிமையான தாக்குதல் என்று இந்திய ராணுவம் இதை கூறியிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்ப கூடுதலாக இந்த தாக்குதல் துல்லிய தாக்குதல் எந்தெந்த இடங்களில் நடத்தப்பட்டது என்ற பல விவரங்களோடு நிகழார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். இந்த காட்சி அப்படின்றது எந்தெந்த இடங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றது விவரங்களை குறிக்குதா? என்ன தகவல் தேவா? நீங்க சொன்னதுபடி சுமார் 1.25 மணியிலிருந்து அதாவது இந்திய பகுதிகளுக்குள்ள ஒரு ஹை ஏர் டிராபிக் இருந்திருக்கு. இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. அதை தொடர்ந்து தாக்குதல் பாகிஸ்தான் பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. சுமார் 9 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதை நாம் பிரத்யேகமாக பல தகவல்களும் காட்சிகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 இடங்கள் மீதுதான் தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த முர்டிகே மற்றும் பாவல்பூர் ஆகிய பகுதிகள் தான் மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியாக கூறப்படுகிறது. இங்குதான் அதாவது தீவிரவாதிகளின் கூடாரம் என்று சொல்லக்கூடிய அந்த லஷ்கரி தொய்பா மற்றும் மற்ற தீவிரவாத அமைப்புகளுடைய தலை நகரங்கள், அதாவது இந்த தலைமையகங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்குதான் ஹபீஸ் சயீத் மற்றும் போன்ற பல முக்கிய தீவிரவாத தலைவர்கள் இந்த பகுதிகள் தான் அவர்கள் தங்களது மர்தாசாக்களை அவர்கள் இயக்கி வருகின்றனர். இங்கிருந்து தான் இந்தியா மீது எங்கு தாக்குதல் நடத்த வேண்டும், எப்போது தாக்குதல் நடத்த வேண்டும் போன்ற அந்த முக்கிய திட்டமிடல்கள் எல்லாம் இந்த முர்டிகே மற்றும் பாவல்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்துதான் இது திட்டமிடப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதை குறிவைத்துதான் 9 இடங்கள், இந்த 9 இடங்களில் தற்போது இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தாக்குதல் அனைத்துமே இந்திய பகுதிகளுக்குள் இருந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. நாம் இதற்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். அதாவது புல்வாமா அந்த தாக்குதலுக்கு தொடர்ந்து இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டது. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் போர் விமானங்கள் பாகிஸ்தான் பகுதிக்குள் அனுப்பப்பட்டு தாக்குதல் நடத்தி அவர்கள் திரும்பி வந்தனர். ஆனால் இந்த முறை இந்த தாக்குதலில் முப்படைகளும் தங்களது பங்குக்கு இந்த ஹை பிரிசிஷன் வெப்பன்ஸ் என்று சொல்வார்கள், அதிக துல்லியத்துடன் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த 9 இடங்களிலும் இந்த தாக்குதலானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த 9 இடங்களிலும் வெற்றிகரமாக, அதாவது நிர்ணயித்த இடத்தில் இந்த தாக்குதல் தற்போது மிக துல்லியமாக நடைபெற்றிருப்பதாக உயர்மட்ட தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது. தேவா, முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க முகிலன். இப்ப இந்த மேப்ல நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய முப்படைகளும் சேர்ந்து அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி நாம யாருமே இந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணல, லைன் ஆஃப் கண்ட்ரோலை நம்ம கிராஸ் பண்ணல. ஆனா இருந்தாலும் ராணுவம், கடற்படை, விமானப்படை 3 பேருமே சேர்ந்து இந்த ஏரியா ஆஃப் டார்கெட்டை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா 3 விஷயங்களை இந்தியா சொல்லுது. நாங்க இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை எந்த இடத்திலும் மீறல, நாங்க ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ள போல அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. இது எல்லாமே எப்படி அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் மதராசாக்கள் அல்லது அங்க தீவிரவாத மையங்களாக அது செயல்பட்ட இடங்களை தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்க எந்த இடத்திலும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியை நாங்க தாக்கல. இந்த தாக்குதல் அப்படின்றது முழுக்க தீவிரவாத மையங்கள், அதுவும் லஷ்கரி தொய்பா, ஜெய்ஷி முகமது அமைப்புகள் செயல்படக்கூடிய இடங்கள். இவங்க தான் இந்தியாவில் கிராஸ் பார்டர் டெரரிசத்துக்கு ஊக்குவிப்பதற்கு மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி பிரகாரம் இந்த பார்டரை ஒரு நாட்டுடைய எல்லையிலேருந்து இன்னொரு நாட்டு எல்லையை நாங்கள் கிராஸ் பண்ணல அப்படின்றது இந்தியாவுடைய முதல் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு பக்கம் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, எங்களுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த தாக்குதல் இங்கிருந்து அட்டாக் பண்ணது மூலமா அவங்க உணர்த்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸான தாக்குதல் அப்படின்றது காரணமாக சிவிலியன்ஸ் அதிக அளவுக்கு பாதிக்கப்படலை அப்படின்ற தகவலையும் இந்திய ராணுவம் சொல்லியிருக்கு. இப்போ அடுத்ததாக பாகிஸ்தானுடைய ரிட்டலேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய நாடுகள்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் இதுக்கு ஏன் நம்ம பிரீஃப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு முகிலன்? தேவா, மிக முக்கியமாக நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இந்த எந்தெந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட இடங்களை நம்ம பார்க்கணும். குறிப்பாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதி, அதே போல இந்த பவல்பூர் இந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தானோட ஒரு, அதாவது இந்திய எல்லையிலிருந்து மிக தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளுக்கு
அதாவது வெகு தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே மிக துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பகுதிகளில், அதாவது இந்த பகுதிகளில் இருந்து தான் பாகிஸ்தான், அதாவது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அனுப்புது அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் தகவலை வைத்துதான் இந்த இடங்கள் முதலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து இதுல பவல்பூர் அப்படின்ற ஏரியா தான் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் ரொம்ப வலிமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கதா சொல்றாங்க. நம்ம காட்சியில பார்க்கக்கூடிய இடமும் அதுதான். இந்த பவல்பூர்ல தான் மதராசாக்கள் செயல்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த மசூத் அவருடைய மதராசாக்கள் அங்கதான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த முறை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உரியோ அல்லது பஹல்காம் தாக்குதலுக்கு அதுக்கு முன்னதாக புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தாக்குதல் இருந்தது. பட் இந்த அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஏரியாஸை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இன்டெலிஜென்ஸ் எப்படி இதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம்? கண்டிப்பாக தேவா, இந்த முறை ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டை நம்ம பார்க்குறோம். முப்படைகளும் சேர்ந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே போல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்க கலெக்ட் பண்ண தகவலை வைத்து தான் இந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த முறை விமானப்படை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை இந்திய ராணுவமாக இருக்கட்டும் அல்லது விமானப்படையா இருக்கட்டும் அல்லது கடற்படையா இருக்கட்டும், அந்த அனைத்து முப்படைகளையும் சேர்ந்து இந்த தாக்குதலானது ஈடுபட்டிருக்காங்க. இந்த முப்படைகளும் ஹை பிரிசிஷன் அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி இந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நகர்வா பார்க்கப்படுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது இந்திய பாதுகாப்பு படையினர் தங்களது, அதாவது இந்திய எல்லையை தாண்டாமலேயே அந்த தாக்குதலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க குறிப்பிட்டது போல இது பொதுமக்களை எந்த வகையிலையும் தாக்கல அல்லது பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைக்கல என்பதை இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கு. எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருந்து செயல்படுறாங்களோ, எங்கிருந்து அவங்க இந்தியாக்குள்ள வராங்களோ அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலையும் அவங்க எதிர்பார்த்ததுபடி அந்த வெற்றி அடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கு தேவா. நிச்சயமா இப்ப இந்த பவல்பூர் பகுதியிலையும் சரி, முர்திகே, சைல்கோட், பீம்பர், குல்பூர், கோட்லி, முசாஃபர்பாத் இந்த மாதிரி இடங்கள் அப்படின்றது தீவிரவாத முகாம்களாக செயல்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு சற்று நேரத்துக்கு முன்னதாக கலோனல் பிரின்ஸ் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். ஏற்கனவே அங்கே எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தகவல் முன்கூட்டியே ஒரு அலர்ட் இருந்திருக்காங்க. அதனால நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சிவிலியன்ஸ் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல்ல கடந்த முறை இந்த விமானப்படை தாக்குதல் பண்ணும்போது நமக்கு ஒரு இஷ்யூ இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம இந்த கிராஸ் பார்டர் போயிட்டு அங்கே போய் தாக்குதல் நடக்கும்போது அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது ஒரு விமானத்து மேலே குண்டு பட்டா ஒரு விமானம் அவசரமாக அந்த பார்டரில் தரையிறங்குவதுக்கு இப்போ அபினவ் அங்கே இறங்கும் போது நம்ம மீண்டும் ஒரு மீட்டு வர வேண்டியிருந்தது. இப்போ இந்த மாதிரி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஸோ நம்ம தொலைதூர தாக்கக்கூடிய ஏவுகணை போனதுனால நம்மளுடைய மிலிட்ரி ரொம்ப சேஃபாகவே இருந்திருக்காங்க. பட் தாக்க வேண்டிய இடத்தை ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமாக இந்த 2 வாரத்தில் நடந்த ஆலோசனையுடைய துல்லியத்தன்மை இந்த தாக்குதல் திட்டத்தில் தெரியுது இல்லையா? கண்டிப்பாக தேவா, நம்ம பார்த்துருக்கோம். கடந்த ஒரு வாரமாக முப்படைகள் தளபதிகளும் பிரதமரை தனித்தனியாக சந்தித்தாங்க. இந்த சந்திப்புகள் பல மணி நேரம் நடந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல நேற்று கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரை 2 முறை சந்தித்தார். இது அதாவது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. நம்ம எந்த மாதிரியான ஒரு ரிப்ளையை பாகிஸ்தானுக்கு தரப்போறோம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு பிரதமர், அதாவது இந்திய மத்திய அரசானது பாதுகாப்பு படையினர் தங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க. எங்க தாக்கணும், எப்ப தாக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை பாதுகாப்பு படையினரே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஹேண்டையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. தற்போது இந்த முப்படைகளும் ஒரு பயங்கர ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை நம்ம பார்க்கிறோம். முப்படைகளும் ஒருங்கிணைந்து அதே போல மற்ற உளவு ஏஜென்சிஸும் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை தற்போது நடத்தியிருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இங்க அதாவது இந்த பாவல்பூர் மற்றும் முர்டிகே ஆகிய பகுதிகளில் தான் ஹஃபீஸ் சையத் போன்ற அந்த தீவிரவாத தலைவர்கள் அங்கதான் இருக்காங்க. அதே லஷ்கர்-இ தைபா மற்றும் மற்ற தீவிரவாத அமைப்புகளும் இந்த குறிப்பாக இந்த முர்டிகே மற்றும் இந்த பாவல்பூர் பகுதிகளில் இருந்து தான் செயல்படுறாங்க. இங்கிருந்து தான் இந்த இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்கான திட்டங்கள் இங்கிருந்து தான் தீட்டப்படுகிறது. அதே போல இங்கிருந்து தான் அந்த தீவிரவாதிகள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை துல்லியமாக உறுதி செய்து தற்போது
தற்போது அந்த தீவிரவாத தலைவர்கள் ஹஃபீஸ் சயீத் போன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மர்தாஸ் மேல தற்போது இந்த தாக்குதல் நடந்திருப்பதை தற்போது இந்திய ராணுவம் மற்றும் மற்ற பாதுகாப்பு படையினர் உறுதி செய்றாங்க தேவா. இப்போ 2-3 டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று, ஸ்ரீநகருடைய ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தற்காலிகமா. இன்னொரு பக்கம் இந்த பார்டர்ல இப்போ ரொம்ப ஹை அலர்ட் இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல இந்த ஹை அலர்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல இந்த லொகேஷன்ல நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாஸ் இது வழக்கமா நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, இந்த ஒரு சில குறிப்பிட்ட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் தான் இந்த மாதிரியான தீவிரவாத முகாம்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த டேட்டாஸ் அப்படின்றது நமக்கு நிறைய தகவலை தருது. ஒன்று, இஸ்லாமாபாத் பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு இடம், அதுக்கடுத்து ராவல்பிண்டி அவங்களுடைய எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக அளவுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய ரெண்டு இடமும் இதுக்கு பக்கத்திலேயே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறது மூலமாக எந்த அளவுக்கு துல்லியமாக இந்திய ராணுவம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, ஒரு டேரிங் டெசிஷன் இல்லையா அது? கண்டிப்பாக தேவா. நம்ம அதாவது இந்த இந்திய தாக்குதல் தொடர்ந்த உடனே தற்போது கிராஸ் ஃபயர் வயலேஷனும் தொடங்கி சீஸ் ஃபயர் வயலேஷனும் தொடங்கி இருக்கு. பாகிஸ்தான் வழக்கமாக ஈடுபடுவது போல தற்போது இந்திய நிலைகள் மீது அவங்க தாக்குதலையும் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி தந்து வருவதாகவும் தான் தகவல் வெளியாக இருக்கு. நீங்கள் சொன்னது போல இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி இந்த இரண்டுமே மிக முக்கியமான பாகிஸ்தானில் ஒரு மிக முக்கியமான பகுதிகள். ராவல்பிண்டி என்பது அந்த ராணுவ தலைமையக மற்றும் அதிகப்படியான அந்த ராணுவ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து ராவல்பிண்டி பகுதிகளில் தான் இருக்கு. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தாக்குதல் தற்போது நடந்திருக்கிறத பார்க்கிறோம். தற்போது அதாவது மிக துல்லியமாக திட்டம் தீட்டப்பட்டு அந்த தாக்குதலை வந்து தற்போது வெற்றி அடைந்திருப்பதாகத்தான் தற்போது நம்ம பார்க்கணும் தேவா. இந்த மிஷன் சக்சஸ் அப்படின்னு தான் இந்திய ராணுவம் இதை முதல்ல சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது துல்லியமான திட்டமிடப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு முதற்கட்டமா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இனிமேல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்க நம்ம இந்த மாதிரியான பிரத்யேக தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்திய ராணுவத்துடைய முதல் பதிலடி. பெஹல்காம் தாக்குதலுக்கு நீதி கிடைத்திருக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் எப்படி எதிர்வினை ஆற்ற இருக்கு, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்தியா தரப்பு வந்து பிரீஃப் பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கையை உற்று நோக்குவதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஹோப் இட் ends well அப்படின்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு ட்ரம்ப். ஸோ இதன் மூலமாக இது அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போரா